கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலில் நம் உயிர்தான் மேலானது, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வமும் சொத்தும் தான் மேலானது, நம்முடைய குடும்பம் உறவுகள் என்று அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதை காப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அதை மிகுதிப்படுத்துவதற்கும் நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இவை தேவை. ஆனால் இவையே நமக்கு ஒரு வாழ்க்கையின் லட்சியமாக மாறக்கூடாது. இறைவனை பற்றி கொண்டு வாழ வேண்டும், இறைவன் மீது அன்பு பாராட்ட வேண்டும், இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு முழுமையான வாழ்வு கொடுக்கிறது என்றுதான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கிறது. திருப்பாடல் கூட நமக்கு அதைத்தான் சொன்னது, மிகச் தெளிவாக சொன்னது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நம்மிடமும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தேவைக்காக மட்டும் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டத்தில் தேடி வருவோம், அல்லது விபத்துக்கள், ஆபத்துக்கள், இழப்புகள், இறப்புகள் ஏற்படும் பொழுது தேடி வருவோம். எல்லாம் இருக்கும்போது இந்த ஆண்டவனை நாம் தேட மாட்டோம். இந்த ஆண்டவனை கொண்ட நம்பிக்கையும் எங்கு இருக்கிறது என்ற கேள்விதான் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். அவர் எப்படிப்பட்ட வாழ்வு? வளமான வாழ்வு பெறுவார். திருப்பாடல் ஆசிரியர் மிகச் தெளிவாக சொல்லுகிறார். நீர் ஓடை அருகே நடப்பட்ட மரம் போல் இருப்பர். மரங்கள் வளர்வதற்கு நீர் மிக மிக ஆதாரமான ஒன்றாக இருக்கிறது, தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆக நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வளமான வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் நினைத்தபடி வாழ வேண்டும் என்பதை விட கடவுள் விரும்பும்படி, கடவுளின் திட்டப்படி, கடவுளின் சித்தம் எதுவும் என உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை எங்கு வருகிறது? அதைத்தான் மிக தெளிவாக அச்செய்தியை சொல்லும்போது, ஒருவன் உலகம் முழுவதையும் தம்மதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் வரும் பயன் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆன்மாவை நாம் காக்க வேண்டும். ஆக இந்த உலக செல்வங்களை அல்ல, உறவுகளை அல்ல, சொத்துக்களை அல்ல, மாறாக ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மா இறைவனை தேடும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். நிகழமாக சொல்கிறது. ஆகவே நாம் இழக்க விரும்பும் உயிரையும் இழக்க தயாராக, ஆக இறைவனுக்காக, இறைவனை கொண்ட நம்பிக்கைக்காக, இறைவனை மாட்சிப்படுத்துவதற்காக நாம் உயிரையும் இழக்க தயாராக இருப்போம் என்றால் நிச்சயமாக இறைவன் கொடுக்கின்ற வாழ்வை பெறுவோம். ஆன்மா இறைவனிலே மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று நிகழாக சொல்லுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய முதல் வாசகமும் அமைந்தது. இயேசுவின் அருமையான என் சகோதர சகோதரிகளே, வாழ்வு ஒரு பக்கம், சாவு ஒரு பக்கம், நன்மை ஒரு பக்கம், தீமை ஒரு பக்கம், கடவுளின் ஆசி ஒரு பக்கம், சாபம் ஒரு பக்கம். எது வேண்டும்? ஆக வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும், நன்மையானதை தேர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரின் ஆசிரை பெற வேண்டும். ஆக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இது வாழ்க்கையின் போராட்டம், ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற போராட்டம். இதைத்தான் பவுலடிகளார் கூட சொல்லுவார். போராட்டம் வாழ்க்கை, வளம், வறுமை என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்வார். ஆனால் இந்த போராட்டத்திலே நான் வெற்றி பெற்றேன், என் விசுவாசத்தை, என் ஆன்மாவை நான் காத்துக் கொண்டேன் என்று பெருமை பாராட்டுவார். எப்படி சொல்லுவார்? அழகாக சொல்லுவார். ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசுவை அடைவதில் நான் என் வாழ்க்கை போராட்டத்திலே பங்கு பெற்றேன். அந்த ஒப்பற்ற செல்வத்தை பெற்றேன். ஆக இந்த உலகில் இருக்கும் அத்தனையும் குப்பை என உதறி தள்ளுகிறேன் என்று சொல்லுவார்.
இயேசுவில் அருமையான சகோதர சகோதரியே, அத்தகைய ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் நம்மளை வளர்த்துக் கொண்டால் அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வு கொடுக்கும், வாழ்வை கொடுக்கும், நன்மையானதை கொடுக்கும், நலமானதை கொடுக்கும், இறைவனின் ஆசிரை கொடுக்கும், குடும்ப சமாதானத்தை கொடுக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். இறைவனின் ஆசிரை பெற்று நாம் மகிழ்ந்து வாழவும் முடியும். இறைவனுக்கு நம் வாழ்வின் வழியாக சான்று பகரவும் முடியும். அப்படி ஒரு சாட்சியை வாழ்வு வாழ இறை நம்பிக்கையில் வளர்வோம், இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம், இறை விசுவாசிகளாக இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.